Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான். என்ன நேற்று நம்ம உதயண்ணாவோட அரெஸ்ட் அப்படி இப்படின்னு பார்த்தோம். நேற்றா முந்தின நாள் எப்பயோ பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு, அரெஸ்ட் ஆன அன்னைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவரை விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போனாங்களா, விசாரணைக்கே இப்படி தான் கூப்பிட்டு போவீங்களா? சரி ஓகே. ஸோ இப்போ என்னென்னா, அதுக்கு அடுத்த நாள் வந்து அசம்பிளி கூடுது. ஸோ ரெண்டு பேரும் அங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன் நான். கடைசியில் பார்த்தா சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, ப்ரோ அவங்க பட்ஜெட்டை பற்றி தான் பேச போகிறாங்க, பெருசாக யாரும் இன்னைக்கு பேச மாட்டாங்க. அப்படியா? அடுத்த 3 நாளைக்கு, நேற்று இன்னைக்கு நாளைக்கும் இருக்கும். நாளைக்கு கேள்விகள் எதுவும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லை, நம்ம இப்போ நேற்று நடந்ததை பார்க்க போகிறோம். இன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு தான் வீடியோ வரும். ஸோ தெரியல எப்படின்னு தெரியல. நான் சும்மா பரவரன்னு அரெஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. அரெஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் அசம்பிளி சும்மாவே அவங்க ஓடிடுவாங்க. இது ஓட விட்டதுக்கு என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு பார்த்தேன். பெருசாக எதுவும் நடக்கலை. விஜய் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த பிளாக் கலர் கோட்டை கழட்டிட்டு உள்ளே இருக்கிற ட்ரெஸ்ஸோட மட்டும் வந்திருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நேற்று நடந்தது. இன்றைக்கி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நேற்று நார்மலாக வந்தாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு தான் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் அதை அரெஸ்ட்டுக்கு அடுத்த நாளே இதை பண்ணியிருந்தீங்கன்னா சூட் ஆகிருக்கும். இவங்க நேற்று நார்மலாக வந்துட்டு இன்னைக்கு எதிர்கட்சியில் எல்லாரும் கருப்பு சட்டையில் வந்திருக்காங்களாம். ஏங்க நேற்று வெள்ளை சொக்கா போட்டு வந்தீங்களே, அரெஸ்ட்டுக்கு அடுத்த நாள் மறந்துட்டாங்க போல. சரி, என்ன ஏதுங்கிறத டுடே ட்ரெண்டிங் ஸ்டைலில் போய் பார்க்கலாம். தமிழ்நாடு பட்ஜெட் 2026 சிஎம் விஜய், உதயநிதி ஸ்டாலின் ஒன்று போட்டிருக்காங்க. இது ஒரு 10 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். தாய் மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசு திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும் அவங்களுடைய கட்சி பேரை வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்க தான் வருது வாயில நல்லா. இப்போ என்ன, இப்போ ஓகே, திராவிட மாடல் அரசு வந்து லேப்டாப் கொடுத்துருச்சா, சரி அப்போ நம்ம எல்லாருக்கும் பிளே ஸ்டேஷன் கொடுத்துருவோம். இவங்க சைக்கிள் கொடுத்துட்டாங்களா, சரி அப்போ எல்லாருக்கும் ஃப்ளைட் வாங்கி கொடுத்துருவோம். எது தேவை அது தானே கொடுக்க முடியும். அதே நீங்க முன்கூட்டி கொடுத்ததுக்கு இவங்க என்ன பண்றது? சும்மா 2026-27 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு அமைச்சர், வரவன் நரசம் போட வருவானா அரசம் போட வருவானான்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. காது அரைக்குது, கையை 2 கடல் யாருது. 11ஆம் வகுப்பு பயிலும் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. 11th ஸ்டூடெண்ட்ஸ் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். பள்ளிகளில் போதைப் பொருள் இவங்க வெற்றி மடிக்கணினிங்கிறதும், இவங்க வந்து நாங்கள் அப்பா கணினின்னு கொடுத்ததும் இவங்க ஸ்டிக்கரை மாற்றி வெற்றின்னு கொடுக்குறீங்களோ அப்பான்னு கொடுக்குறீங்களோ, மக்களோட பணம் தானே, மூடிக்கிட்டு போய் ஓரம் உட்காருங்க சார். நீங்கள் கொடுத்தா என்ன, அவர் கொடுத்தா என்ன, எல்லாம் மக்களோட பணம் தான். ஏதோ இவங்க சொந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி அது நாங்கள் கொடுத்தது இப்போ பேரை மாற்றி ஓட்டிக்கிட்டு எவன் கொடுத்தா என்ன சார், எல்லாம் மக்களோட பணம் தானே, மூட்டு போய் உட்காருங்க ஓரமா. ஆமாம், மக்கள் கேட்பாங்க, ஓஹோ இப்போ வெற்றியா அப்பாவான்னு பிரச்சனை. ரெண்டுமே எங்கே பைசா தான் தெரியுமில்ல. போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. சொல்லிட்டார்ல, ஏதோ நல்ல விஷயம் நினைக்கிறாரா. உயர்கல்வி, தமிழ்நாட்டு நீட்
தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. இதை ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? முன்னாடிதான் சொல்லுவேன். எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. நீங்க ஸ்லோனா ஸ்லோ டெட் ஸ்லோ சார். ഞാൻ എതുവും സ്ലോ ആയിട്ട് ചെയ്യും ആന കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്യും. ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தாய் மாமன் தங்க இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து உதயண்ணா தானே? ஆமா ஆமா. இப்போ சொல்லுவார்ல, இதுவும் என் ஐடியா தான், பேரை மாற்றி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஐடியா அவருக்கு அப்போ வரல போல. திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் தாய் மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 100 பவுன் நகை தன்னுடைய தாய்மாமன் சீர்வரிசையை தங்கச்சி வீட்டில் கொடுத்த மாமனால் பரபரப்பு. அண்ணே தங்கச்சி மக காது ஊத்துக்கு இப்படி பண்ணிருக்காங்க. புரியல, ஒண்ணு இருக்கவே செய்வான், இல்லாதவனை போட்டுட்டு இதை வேற காமிச்சா எனக்கு வேணும் கேட்கறாங்களா? மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன் அவருடைய மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பலன் பெறலாம். கட்டணம் இல்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இதை சும்மா சொல்லிட்டு விடாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சரியாக நடக்குதான்னு நல்ல ஹை குவாலிட்டியில் இவரே நேரடி பார்வையில் பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா பல பேருக்கு ப்ரெக்னென்சி டைமில் சந்தோஷமாக இருக்கிறத விட்டு பயந்து சாப்பிடுவாங்க. ஐயோ பில் எவ்வளோ, ஸோ இது நல்ல விஷயம், நைஸ். பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இன்னைக்கு தான் நான் கோல்டு ரேட் பார்த்தேன். 8 கிராம்னா அந்த ஒரு பவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 4200 ரிங்கெட். அப்போ ஒரு ஜோடிக்கு 4200 ரிங்கெட் வர்த்தான கோல்டும் பட்டு புடவையும். பட்டு புடவைன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம்ல, உதயண்ணாவுக்கும் விஜய் சாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே மக்கள் பணம் தானே. இப்போ டிஎம்கேல கேட்பாங்க, இப்போ தோற வாய என்ன சார் பேசணும், என்ன ஏதோ பெருசாக பேசுனீங்க, மக்கள் பணம்னு. இதுக்கு மட்டும் தாய் மாமன் சீரு அண்ணன் சீருங்கிறாரு, அவரும் காசை எடுத்து கொடுக்குறாரு, மக்கள் காசு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு அண்ணன் சீரு தாய் மாமன் சீருன்னு. அப்படிங்களா, நீங்கள் லேப்டாப்புக்கு என்ன சார் பேர் வச்சுருந்தீங்க? அப்பா கணினி. அப்போ கொஞ்சம் மூட்டு போய் உட்காருங்க சார் அந்த பக்கம். ஆளுக்கு வச்சுக்க. நீங்க நான் நினைச்சேன் இது அவர் கொடுக்குறாருன்னு தளபதி. அவருக்கே சொத்து மதிப்பு 600 crores கணக்கு காட்டியிருக்காரு. இங்க இதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பார்த்தீங்கல்ல. சைக்கிள் கொடுக்கறதுக்கே 277 கோடி போச்சுன்னா அவர் யோசிப்பாரு, மிச்சத்தை என்ன பண்றது. மிஸ்டியை பாருங்க, மிஸ்டி நினைச்சிருக்கு இந்த திட்டம் அண்ணன் சீரு தாய் மாமன் சீரு என்னன்னு எல்லாம் தளபதி சொந்த காசுல கொடுத்துட்டு இருக்காரு. வாங்க சார் அந்த பக்கம் எல்லாம் மக்கள் பணம் தான். இப்போ இப்போ டிஎம்கே அதை கேட்டா, இதுக்கே அண்ணன் சீர்னு பேர் வச்சிங்க, இதுக்கே தாய் மாமன் சீர்னு பேர் வச்சிங்க, அப்போ நீங்கள் எதுக்கு அப்பா எல்லாத்துக்கும் பேர் வச்சிங்க? அதான் ஒன்றும் சொல்ல முடியாது. வேற பேர் வச்சிருந்திருக்கலாம். ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இது பள்ளி நேரத்துக்கு அப்புறமாவா? என்ன சார்? இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். ஓடி விளையாடு பாப்பா, விளையாட பாப்பாவுக்கு ஏதப்பா நேரம். விஜய் மாமா விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தையை விஜய் மாமா விஜய் மாமா. உங்கள் எல்லாம் சார் பட்ஜெட் எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு 0. இவர் என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலையே. நீங்க ஸ்டடியா இருக்கீங்களா? ஸ்டடியா தான். நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதை உடனடியாக உங்களால செய்ய முடியாது. ஆனா எப்ப செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்க.
அது 4-5 நாள் ஆகுங்க. இந்த பட்ஜெட் பத்தி பாத்தீங்கன்னா எங்களுடைய திராவிட மாடல் அரசு கடந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறாங்க. ஒரு சீன் தான் சுட்டேன், அவன் மொத்த பழைய படத்தையும் சுட்டுட்டு புது டைட்டில் வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஒண்ணு இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா அதையும் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் இந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். போட்டானடா இல்லனே, இந்த பையன் சொல்றதுதான் கரெக்ட். குமுதா போன்ல ஒரு மாதிரி பேசினா அந்த எடுக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கும் பாயிண்ட் இல்லைன்னு எவ்வளவு டீப்பா இறங்கிருக்காங்க பாருங்க, டீட்டெயிலா. பெரிய டீமே வேலை செய்யுது அவருக்கு. அதான் அப்படியா? இதுல இப்ப புதுசா பிடிக்கிறது ஒண்ணும் இல்லையா? நோன்றா ஒரு வேர்டா நோன்றான். நோண்டி பார்த்தா சிக்கிடுச்சு. இப்போ விஜய் சொல்லுவாரு, நான் தான் அந்த இதுலயே சொல்லியிருக்கேன் இல்லப்பா, டைரக்ட் இன்டைரக்டா என்ன சொன்னீங்க, அரசாங்க ஆசீர்வாதத்துடன். அரசாங்கம் எப்படிப்பா ஆசீர்வாதம் பண்ணும், எப்படி பண்ணும், அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தா பண்ணு அப்படின்னு உருட்டி விட்டுறணும். ஐயோ ஐயோ, இதான் சொல்றதுங்க இந்த பொலிட்டிக்கல் இதில் சின்ன ஒரு வேர்டு, அரசாங்க ஆஸ்பத்திரியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இன்னும் அப்பவே சொல்லியிருந்திருந்தா இப்போ இதை அவங்க எடுத்து வந்திருக்க மாட்டாங்க. பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும், இதுவா பேசணும். அது யாருக்கு? டிவி கேக்கு, டிஎம்கேக்கு அது கணக்கு, இந்த காதில் வாங்கி இந்த காதில் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க போன முறை சொல்லுவாங்கல்ல, நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் அது ரகசியமாகவே. இப்போ அதெல்லாம் யாரு கேட்கறதுன்னா அதெல்லாம் அப்படித்தான். நாங்கள் ஓடிடுவோம், நாங்கள் கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்லணும். இதுல இன்னொரு சிறப்பு, இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா ஒவ்வொரு துறையை பத்தி பேசும்பொழுது, நிதியமைச்சர் பேசும்பொழுதும் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையோட சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், அயோத்திதாசர் ஆதி திராவிடர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள்னு எல்லாமே எங்களுடைய திராவிட மாடல் அரசு திட்டங்கள் தான். வெறும் பேரை மட்டும் அவங்களுடைய கட்சி பேரை வெற்றின்னு எல்லா திட்டத்துக்கு மேலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. இது எந்த டியூன்? சத்தியமாயிட்டு இது எந்த டியூன்? காப்பி அடிச்சுட்டு போய் சத்தியமாயிட்டு இது எந்த டியூன்? அன்பு சோலைன்னு நாங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு அது பேரை மாத்தி இன்னைக்கு முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள்னு பேரை மாத்திருக்கிறாங்க. என்னடா ஒரிஜினல் மகன் ஜெராஸ் மகன், இது பெரிய அக்பர் பேரரசு. ஐயா, நீங்க கொண்டு வாங்க, டிவிக்கே கொண்டு வரட்டும், யார் வேணாலும் கொண்டு வாங்க, மக்களுக்கு நல்ல நடந்தாச்சு. ஏன்னா அது அவங்க பணம். நீங்கள் தாய் மாமா மோதிரம்னு சொன்னாலும் சரி, அன்பு சோலை வண்டி ராசி, சொங்கச்சோலை வண்டி ராசி, எது வேணாலும் சொல்லுங்க, மக்களுக்கு நல்ல நடந்தால் சரி, அவ்வளோதான். அதை மக்கள் சூஸ் பண்ணுவாங்க, இது யார் நமக்கு பண்ணணும்னு. போன 5 வருஷம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, மக்கள் ஓகே இவர் பண்ணட்டும்னு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் பணத்தை நீங்கள் என்ன தர்றது, இவர் தரட்டும் அப்படின்னு ஆளை மாற்றி விட்டுருக்கு, அவ்வளோதான். நாங்க எங்களுடைய தலைவர் ஆட்சியில கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும், உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்க தலைவர் பேர் வச்சு கடந்த 20 லட்சம் அறிவிச்சோம், 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதை இன்னைக்கு பேரை மாத்தி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, அது இருக்கட்டும், பேர் மாத்தியாச்சு. மிச்சம் 10 லட்சம் பேருக்கு நீங்க என்ன கொடுக்கல, நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்களே. 20 லட்சம் அறிவிச்சேன், 10 லட்சம் பேருக்கு கொடுத்தேன், 10 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியல. ஏன் முடியல, ஏன் கொடுக்கல, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க, நம்ம காம்பினேஷன்ல பண்ணும்போது புதுசா இருக்கும். கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதோட பேரை மாத்தி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. கலைஞர் கனவு இல்ல திட்டம். இப்போ உங்களுக்கு இந்த பேர் தான் பிரச்சனையா இருக்குல்ல, வர மத்ததெல்லாம் ஓகே போங்க சார்.
திராவிட மாடல் ஆட்சியில கடைசியா தாக்கல் செய்த பட்ஜெட் 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ அதை குறைச்சு 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கி இருக்கிறாங்க. 25,000 ரூபாய் பத்தாது, 45,000 ரூபாய் வேணும். அது குறைச்சிருக்காங்களா இல்ல அவ்வளவுதான் செலவாகுமான்னு தெரியலையே. அது ஒன்று இருக்கு சார். இந்தாங்க இதுக்குன்னு ஒதுக்குறது வேற, ஒதுக்குறது வேற. இந்த ஒதுக்கு வைக்க 45,000 ஆகும் போல இருக்கு, 45 கோடி. இந்தாங்க இந்த இதுக்கு ஒதுக்கு வைக்க அவர் பண்ண மாதிரி கொஞ்சம் குறையுமோ என்னவோ தெரியலையே. எல்லாத்தையும் பப்ளிக்கா போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது தெரியுமா? இந்த காலம் இது 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 எனக்கு உங்க யார் தெய்வம் தேவை? அவர் ஃபாலோ ஆல் தி ரூல்ஸ், ஃபில் a zillion forms. நேர் வழியே போய் எல்லா பெர்மிஷன் வாங்கிட்டு 10 பைசா கொடுக்க மாட்டேன். காவிரியில தண்ணி வரல, மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஆட்சிக்கு வக்கீல் இல்ல, தைரியம் இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறேன்? ஏ மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. தஞ்சாவூர்ல நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. விவசாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அங்க பேசினேன். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க. ஏன் சார் வெக்கமே இல்லாம பேசுறீங்க? நீங்க மக்கள் பிரச்சனையை பேசுனதுக்கு உங்களை வீடு புகுந்து கைது பண்றாங்க. அதுக்கு மக்கள் ஏன் சார் செலிப்ரேஷன் பண்ணணும்? எங்க இப்படி கூச்சமே இல்லாம ஒரு டிவிக்கு முன்னாடி வந்து பேசுறீங்க? இந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்களா? யாரும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க சுத்தி உள்ளவங்க யாரும். தெரியும் போய் புழுகிறாங்க, எப்படி சிரிப்பு வரும்? பயந்தான் வரும், எவனா அது கேள்வி கட்டுறான்னு இருக்குன்னு. ஏங்க இப்படி அண்டை புழுக ஆசை புழுகா இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தா கூட பரவாயில்ல, நேற்று தான் நடக்குது. அடுத்த நாள் வந்து வாய் கூசாம போய் பேசுறீங்களே. உங்களை எடுத்து யாரும் கேள்வி இத்தனை ரிப்போர்ட்டர், இந்த இத்தனை நியூஸ் சேனல்ஸ் இருக்குல்ல, இந்த மக்கள் ரிப்போர்ட்டர், பாலிமர், மெகா, அது இதுன்னு. சன் நியூஸ்காரனா விடுங்க, அது இவங்க என்ன சொன்னாலும் அதை திருச்சி போடுறது அவங்களுக்கு வேலை. மற்ற ஒருத்தர் கூட இல்லையே சார் நீங்கள் அந்த இதை பற்றி பேசுனீங்க இல்லை சார், அதனால தானே சார் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு ஒருத்தர் கேட்டால் பேர் அடிச்சிருவாங்களா? ஐயோ இதுதான் அரசியல் போலன்னா வெக்கங்கட்ட அரசியலில் இருக்குது. இது பச்சையாக பேசிவிட்டு நான் மக்கள் பிரச்சனையை பேசுனதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணாங்கன்னு, இது வந்து இப்போ பொய் ஸ்டேட்மெண்ட். இப்போ டிவி கேமரா ஒரு வைக்கிற ஒரு அபாண்டமான பணி. நேற்று சத்யராஜோட மகள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவர் பேசவே இல்லை, அபாண்டமாக பழி போடுறாங்கன்னு. அப்போ இதுக்கு பேர் என்ன? இவர் பண்ணுறதுக்கு பேர் என்ன? இது அப்படி பார்க்க போனால் எனக்கு ஒரு டவுட் வந்தது. நீங்கள் அன்னைக்கு பேசுனதில் சொன்னீங்கல்ல, எங்கே தண்ணி வரணுமோ அங்கே வராது. ஆனால் உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கக்கூஸில் உட்காந்துருந்தீங்களாம். அப்போ உங்க வர வேண்டிய இடத்துல உங்களுக்கெல்லாம் தண்ணி வருது இல்லை உங்கள் கக்கூஸில் எல்லாம்? சொல்லுவார், அட போங்க தம்பி, தண்ணி வரனால தான் 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன். அப்படியா? ஆனால் இருந்தால் உங்களை மாதிரி இருக்கணும் சார். ஊரே சேர்ந்து அடிக்குது, துப்புது, திட்டுது, எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறது இல்லை. நாங்கள் எங்கள் கேள்வியை வைப்போம், மாறுமாறாக பேசுவோம், அந்த நியாயமே இல்லாமல் பேசுவோம், நாங்கள் போய்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு கூட்டம் வேற. இவரே பேப்பரை பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம். என்ன பொய் பேசுறாங்க? அடக்கழிச்சாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. ஓடி போய் ஒரு இடத்துல திரும்பி பார்க்குறேன், திருச்சியை தாண்டிட்டேங்கிறாங்க. அப்புறம் அது மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், விவசாயிகளுடைய பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும்னு நேற்று அந்த நாடகத்தை நடத்தினாங்க. என்ன மட்டும் இல்லை, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் சார் நீங்கள் ஒருத்தரையா கைது செய்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஏன் செய்கிறாங்க? ஒருத்தன் எலும்பு உடைப்பேன், நான் ஒருத்தன் இப்படி பேசுனா, நீங்கள் இப்படி பேசுனீங்க, எல்லாம் சும்மா எனக்கு நல்லா வருது சார். பொம்பளை கேஸ் வாங்கிட்டு போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசாதீங்க. இப்போ அவங்க சும்மா சும்மா கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணால் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா? எதுக்கு சார் சும்மா சும்மா அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் பாவம் உங்களோட சைட்லேருந்து ஒன்றுமே பண்ணலை யாரும். இவங்க சும்மா டெய்லி காலைல எழுப்புனோடனே பார்ப்பாங்க, யாரை தூக்கலாம், இந்த கட்சியில் யாரை தூக்கலாம், சரி இவரை தூக்கிடுவான் அப்படின்னு சும்மா சும்மா தூக்குறாங்க. இல்லை எப்படி சார் சிரிப்பே வராமல் அந்த சிரிக்காமல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை சார். சரி மாற்றம் சொன்னாங்க இல்லைங்க, நாங்க தான் எல்லாருக்கும் மாற்றம் சொன்னாங்கல்ல. அவங்க சொன்ன மாற்றம் இதுதான். எல்லா திட்டங்களும் பேரை மாத்தி இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரே மாற்றம் இதுதான்.
குறியீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி கொண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்போர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான இதனோடும் பார்த்து கொண்டுதான் மனிதவள முதலீடுகளை தமிழ்நாடு செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக இவரே எடிட் பண்ணி பேசிடுறாரு. மாற்றம் செய்வதன் மூலம் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். வரும் அங்கன்வாடி மையங்களில் பதட்டம் எல்லாம் இங்கே சரி வராது சார். உங்களை வந்து பட்ஜெட் அறிவிக்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கேன்னு ஒரு தரத்துக்கு 2 தரம் அதை திருப்பி வீட்டில் ரீட் பண்ணிட்டு வரணுமா இல்லையா? நான் இப்போ தான் சொன்னேனே, தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க சார் ஒரு வேர்டு மிஸ் ஆனால் அதை பிடிச்சி தொங்கலாம்னு. நீங்கள் ஒரு குடவுன் வேர்ட்ஸ் கொட்டி வச்சுருக்கீங்க, இந்த எல்லாத்தையும் பிடிச்சி தொங்குன்னு. ப்ரிப்பேர் பண்ணுங்க சார். ஒரு தரத்துக்கு 2 தடவை திருப்பி பார்த்து தானே படிக்கிறீங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆயாக ஆழம் பிறகு தமிழுக்கு இந்த சோதனையா? எதிர்கட்சியில் அவங்க பேசும்போது உளர்னதெல்லாம் இப்போ கொண்டு வர மாட்டாங்க. இப்போ லைம் லைட்டில் இருக்கிறது டிவிக்கேங்கிறதுனால எல்லாத்துக்கும் அவங்க பண்ணதெல்லாம் மறந்துடுவாங்க. இதைத்தான் தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம அதுக்கு இடம் வைக்கிறோமே. எத்தனை ஒரு மீம் சேனலில் அந்த வேர்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வேர்ட் கண்டுபிடிச்சி அதை ஒரு செக்ஷனாக போடுற அளவுக்கு பேசி வச்சுருக்கீங்க. என்ன சார் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க வேணாமா? உதயண்ணாவை பார்த்து கற்றுக்குங்க. பட்ஜெட் இல்லை, பொய்யை கூட பேப்பர் எழுதி வச்சு தடுக்காம ரீட் பண்றாரு. அப்பப்போ குனிஞ்சு பார்த்து போய் பேசுறாரு. அந்த மாதிரி பண்ணுங்க. அவர்கிட்ட கிளாஸ் போங்க சார். நீங்க என்ன சார் எப்படி தடுக்காமல் பேப்பரை பார்த்து வாசிப்பது என்று அவரிடம் நீங்கள் வகுப்புக்கு செல்லுங்கள். நல்லா இருக்குங்க வீடியோ. ஒண்ணுமே நடக்காமலே இவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னா நடந்தா எப்படி இருக்கு? இன்னைக்கும் வேற பட்ஜெட் தான் அறிவிக்கிறாங்க. இன்னைக்கும் பெருசா எதுவும் நடந்திருக்காது. பாப்போம். உதயநிதி வந்து சவால் விட்டு போயிருக்காரு. நாங்கள் கேட்குற கேள்விக்கு சிஎம் எந்திரிச்சு தைரியம் இருந்தால் பதில் சொல்லுங்கன்னு. ஸோ நாளைக்கு அவர் பதில் சொல்லுவாரா, சிஎம்முக்கு தைரியம் இருக்கா பதில் சொல்லுவாரான்னு பார்க்கணும். சிஎம் எந்திரிச்சா இவங்களுக்கு தைரியம் இருக்கா ஓடாமல் நிற்பாங்களாங்கிறதையும் பார்க்கணும். சிஎம் எந்திரிச்சு ஊழல் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னுட்டு தான் ஸ்பீச்சே தொடரணும். ஊழல் பார்ட்டிக்கே ஓடிடுவாங்க. அப்புறம் மிச்சம் இதை கேட்கறதுக்கு இருக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப எரிச்சல் வர்ற மாதிரி வேலை நடக்குது இல்லை. நல்லா இருக்கு. பார்ப்போம் இது 5 வருஷம் எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். எனிவேஸ், உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.